வணக்கம் பெரியவர்களே, நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல பாமன் சுவாமி கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு சித்திர பௌர்ணமி, அதனால எவ்வளவு ஜனமா இருக்குன்னு பாருங்க. சித்திர பௌர்ணமிக்கு பால் குட அபிஷேகமும் நடத்துறாங்க. இந்த இடத்துல நீங்க கை கால் கழுவிக்கலாம். இப்ப நம்ம கை கால் கழுவிட்டு போலாம். சித்திர பௌர்ணமிங்கிறதுனால இங்க நிறைய ஜனம் வருவாங்க. அதனால போலீஸ் சேஃப்டிக்கு போட்டு வச்சிருக்காங்க. பாமன் சுவாமியும் பக்கத்துல ஒரு தங்க மயிலும் இருக்கிற மாதிரி போஸ்டர் வச்சிருக்காங்க. இங்க விளக்கெல்லாம் ஏத்திட்டு இருக்காங்க. சுப்பிரமணிய தாசரையும் இங்க வச்சிருக்காங்க. இவர் தான் பாமன் சாமியோடைய சீடர். இவரை பத்தியும் நம்ம இப்ப பார்க்கலாம். இங்க ஊதுபத்தி எல்லாம் கொளுத்திருக்காங்க. மக்கள் எல்லாரும் பாமன் சுவாமியை வேண்டிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம விபூதி எடுத்து பட்டை அடிச்சுக்கலாம். சுப்பிரமணிய தாசர் பாமன் சுவாமியோடைய சீடர். இங்கதான் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு. பாமன் சுவாமிக்கு பின்னாடியே இவரை வச்சிருக்காங்க. இவர் ஆர்த்தி எடுக்கிறாரு. உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த மண்டபம். மக்கள் ஊதுபத்தி கொளுத்தி வழங்குறாங்க. இந்த இடத்துலதான் பாமன் சுவாமி ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு. இப்ப நம்ம பின்பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். வரிசையில நின்றுட்டு இருக்கும் போதே ஒருத்தர் சாக்லேட் கொடுக்கறாரு. பாமன் சுவாமியோடைய ஜீவ சமாதிக்கு பக்கத்திலே ஒரு வன்னி மரம் கூட இருக்கு. இங்கிருந்தே நம்மளால சுவாமிய பார்க்க முடியுது. இதுதான் பாமன் சுவாமி ஜீவ சமாதி அடைஞ்ச இடம். அதுக்கு மேலேயே அவரோட சிலை இருக்கு. அதுக்கு பின்னாடி முருகப்பெருமானுடைய சிலையும் இருக்கு. சுவாமிய வணங்கியாச்சு. இன்னைக்கு சித்திர பௌர்ணமிங்கிறதுனால நல்லா ஜெகஜோதியா சீரியல் செட் எல்லாம் போட்டிருக்காங்க. அன்னதான பிரசாதம் குடுக்கறாங்க. போலீஸ்காரர் எல்லாரையும் லைனா நிக்க வைக்கிறாரு. ரைத்தால வச்சு அப்படியே சாப்பிடுறோம். மக்கள் மண்டபத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நிறைய ஜனம் இருக்கு. நான் இங்க யானை மேல கூட ஏறி உட்கார்ந்தேன். முருகருக்கு அபிஷேகம் செஞ்ச பால் தராங்க. கையில வாங்கி குடிக்கலாம். மக்கள் எல்லாரும் ஆவலா 12 மணி வரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம முருகரை பாக்குறதுக்கு உள்ள போக போறோம். நிறைய பால் குடம் வச்சிருக்காங்க. பால் அபிஷேகம் பண்ணிருக்காங்க போல. முருகருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. குமரஸ்தவம் போர்டு வச்சிருக்காங்க. நல்லா பெரிய வேரோட போட்டோ இருக்கு. பக்கத்திலே பாமன் சுவாமியோடைய போட்டோவும் இருக்கு. மாலை எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. சுவாமிய நல்லா அலங்கரிச்சுட்டாங்க. இப்ப நம்ம சுவாமிய பார்த்துட்டு வெளியில வந்தாச்சு. அருணகிரிநாத முனிவருக்கு, ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகளுக்கு, வெற்றிவேல் முருகருக்கு மனவுருகி பிரார்த்தனை பண்ணுங்க. பிரார்த்தனை தான் ஜெயிக்கும். எந்த ஒரு மந்திரம் சொன்னாலும் பிரார்த்தனை பண்ணுங்க. சொல்லி நன்றாக
குருவாழ்க, குருவே துணை. மன்றம். இங்கேயும் ஊதுபத்தி எல்லாம் ஏத்தி வச்சிருக்காங்க. இரவு பூஜை நடக்க போகுது. கோவில் மணி அடிச்சிட்டு இருக்காங்க. மணி ஆயிடுச்சு. எல்லாரும் ஓம் சொல்லி கற்பூரம் கொளுத்தும் போது நம்மளுக்கே அந்த வைப்ரேஷன் தெரியுது. எல்லாரும் பாமன் சுவாமிய வணங்கிட்டு இருக்காங்க. காணிக்கையை உண்டியலில் செலுத்தவும். இங்க நைட்டு தங்குறவங்க தங்கிட்டும் போலாம். நிறைய இடம் இருக்கு. 2 மண்டபம் இருக்கு. இங்க பாமன் சுவாமிய பத்தி நிறைய போர்டு வச்சிருக்காங்க. பௌர்ணமி அப்போ இரவில் இந்த கோவில்ல தங்குனா ரொம்ப விசேஷம். இன்னைக்கு சித்திர பௌர்ணமிங்கிறதுனால நிலா பூஜை நடத்துறாங்க. நிலா பூஜை நடத்துறது ரொம்ப விசேஷம். அதையும் நம்ம இப்ப பார்க்கலாம். சித்திர பௌர்ணமி அன்னைக்கு ஜெகஜோதியா நம்மளால நிலவை பார்க்க முடியுது. பௌர்ணமி அன்னைக்குதான் நைட் இங்க தங்க முடியும். மிச்ச நாட்கள் எல்லாம் தங்க முடியாது. அதுவும் சித்திர பௌர்ணமி அப்ப இங்க தங்குறது ரொம்ப விசேஷம். முருகருக்கு பால் அபிஷேகம் பண்றாங்க. பாமன் சுவாமிக்கும் பால் அபிஷேகம் பண்றாங்க. வேலும் மயிலும் துணை. இந்த மண்டபத்துலதான் அன்னதானம் பண்றாங்க. நான் கூட இங்க வந்தா சாப்பிடுவேன். தினசரி அன்னதானம் சாப்பிடுறதுக்கு லைன்ல நிக்கிறாங்க. உள்ள நல்லா வாழல போட்டு உட்கார வச்சு அன்னதானம் பண்றாங்க. கோவிலுக்குள்ளேயே சுவாமி ஐட்டம் எல்லாம் விக்கிற கடை இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. இதுதான் வெளியே போற வழி. போர்டுல பாருங்க, ஒரு அற்புதமான விஷயம் எழுதி இருக்கு.